கடலூர் அருகே கனமழையால் அறுவடைக்கு தயாராக இருந்த சம்பா நெற்பயிர்கள் நீரில் மூழ்கி சேதமடைந்ததாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். சேத்தியாத்தோப்பு அருகே உள்ள கோதண்ட விளாகம் கிராமத்தில் சுமார் 150 ஏக்கருக்கும் மேல் விவசாயிகள் சம்பா நெற்பயிர்களை சாகுபடி செய்துள்ளனர். இந்த நிலையில் கனமழை காரணமாக விளைநிலங்களில் 3 அடிக்கும் மேல் மழைநீர் தேங்கி அறுவடைக்கு தயாராக இருந்த சம்பா நெற்பயிர்கள் சேதமடைந்ததாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். மழைநீர் வடிகால்வாய் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ளதாகவும் கடந்த 2.5 ஆண்டுகளாக வடிகால்வாய் தூர்வாரப்படாமல் உள்ளதாகவும் மழைநீர் செல்ல வழியில்லாமல் விளைநிலங்களில் தேங்கியுள்ளதாக விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். எனவே சேதமடைந்த பயிர்களை முறையாக கணக்கெடுத்து உரிய இழப்பீட்டை வழங்க வேண்டும் என விடியா திமுக அரசுக்கு விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மேலேந்து வரக்கூடிய ஒரு 20-30 கிராமத்தினுடைய தண்ணி ஃபுல்லா கடைமடையாகிய இங்க கோதண்டவாளத்துல சூழ்ந்து இது வருஷம் நீங்களே பார்க்கும் எல்லா போட்டோவும் நாங்க அப்டேட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறோம், ஏடிக்கிட்டே சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறோம். அது அந்த வடிமடை வரைக்கும் எங்களை தூர்வாரி சுத்தப்படுத்தி கொடுத்தீங்கன்னாக்கா இந்த பிரச்சனையே வராது. பொங்கல் கழிச்சு நாங்கள் அறுவடை பண்ணலான்னு இருக்கோம். அதுக்குள்ளே இந்த மாதிரி தண்ணில எல்லாம் நெல்லாம் முளைச்சிச்சு சார். எங்களுக்கு வடிகால் வாய்க்காவை சரி பண்ணி கொடுக்கணும் சார். எங்களுக்கு இழப்பீடு ஒரு ஏக்கருக்கு நாங்கள் 40,000 கிட்ட செலவு பண்ணி நாங்கள் சீர் பண்றோம். எங்களுக்கு இழப்பீடு கொடுக்கணும் நீங்க. ஒரு நாள் மழையில மொத்த விளைச்சலும் தண்ணிக்குள்ளார மூழ்கிற மாதிரியே நடந்துட்டு இருக்கு. வடிகால் வாய்க்காலை எங்களுக்கு சுத்தம் பண்ணி கொடுத்திருந்தா இவ்வளோ நெல் பாழாகிறதுக்கு வேலையே கிடையாது. மொத்தம் அங்க நேரம் வீரணை ஏரியில வடிகிறதுக்கு ஒரு வாய்க்கா இருக்கு. அந்த வாய்க்காவை நேரம் சுத்தம் ஆக்கிரமிப்பு காரணமா அது சுத்தமா தண்ணி வடிய மாட்டேங்குது.